ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜியான்டினோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் என்ன பார்த்தோம்னா, நீங்கள் ஜேகேவை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டனால அது உங்களுக்கு ஒத்துக்காமல் போயிருக்கும். ஹை ஃபீவர் வந்து மயங்கி விழுந்திருப்பீங்க. ஜேகே தான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஜின்னும் ஜிம்மினும் வந்து பார்க்குறாங்க அவங்கள. ஜேகே வெளியிலே நின்றுட்டுருக்காரு. வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். உன்னை யார்டா ஃபோன் அடித்து வர சொன்னா? வெளியில் வெயிட் பண்ணிட்டானே அவன் தான். யாரு? சங்கு. ஜேகே ஜேகே ஆஃபீஸ் போலியா? அவன் எப்படி போவான்? நீ தான் எப்படி மயங்கி விழுந்து கிடக்குறியே, அப்புறம் அவன் இங்கேருந்து போவான்? ஓ, என்னால் தான். ஜேகே கூப்பிட்றியா? சரி கூப்பிட்றேன், ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிங்க ஷார்ட்டி, பாய். புடி. அதுக்கப்புறம் ஜிம்மின் அங்கேருந்து போயிடுறாரு. ஜேகே பொறுமையாக அங்கேருந்து வயனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜேகே இங்கே வா. நீங்கள் கூப்பிட்டோன்னே ஜேகே பொறுமையாக கதவை திறந்துட்டு வராரு. அதுக்கப்புறம் ஜேகே வந்து உங்கள் பக்கத்துலேயே உட்கார்றாரு. ஜேகே, உன்னோட பங்குக்கு நீ எதுவும் கேட்கல? ஜேகே எதுவுமே பேசவே இல்லை. ஜேகே ஏன் அமைதியாக இருக்க? ஜேகே கண்ணிலேருந்து தண்ணி தார தாரையாக ஊற்றுது. ஹே ஜேகே, எதுக்கு அழுகுற? ஜேகே ஒன்றை தான் கேட்குறேன். வயன், ஏன் வயன் இப்படி பண்ணுற? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? நீ அந்த மாதிரி மயங்கி விழுந்தோன்னே அதை பார்த்தோன்னே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா வயன்? ஹே ஜேகே, இது ஒரு மேட்டரே இல்லை ஜேகே. ஏன் வாயை மூடுவயன். நீ எப்படி மயங்கி விழுந்தோன்னே சத்தியமாக என் உயிர் என்கிட்ட இல்லை. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? அப்போ தான் நல்லா பேசிட்டு போனேன். ஏன் வயன் இப்படி பண்ணுற? ஜேகே வயன், இதுக்கப்புறம் நீ இப்படி பண்ண மாட்டல? பண்ண மாட்டேன். ஓகேவா? சரி, நான் உன்னை நம்புகிறேன். இதுக்கப்புறம் நீ ஐஸ்கிரீம் பக்கமே போகக்கூடாது. ஓகே, ஆனால் நீ எப்போ பார்த்த? லாஸ்ட்டாக அந்த பாக்ஸை முடிக்கும் போது. சாரி. சாரிலாம் சரி, அதெல்லாம் விடு. இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல, லைட்டாக தலை தான் வலிக்குது. சரி, வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, கிளம்பலாமா? போகலாமே. அதுக்கப்புறம் ஜேகே பொறுமையாக உங்களை கூட்டிகிட்டு வராரு. காரில் கூட்டிகிட்டு வராரு. எதுவுமே பேசலை வரும்போது. ஜேகே உங்களே தான் அமைதியாக பார்த்துட்டு வராரு. ஜேகே ஏன் இப்படி பார்த்துட்டு வர? ஒன்றும் இல்லை வயன், சும்மாதான். சரி, அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறீங்க 2 பேரும். வயன், இது படுத்துக்கோ, நான் போய் உனக்கு சூப் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஜேகே உங்களுக்கு சூப்லாம் ரெடி பண்ண தெரியுமா? ஏன் வயன், என்னை பார்த்தா சமைக்க தெரிகிற மாதிரி இல்லையா? இல்லை, ரொம்ப டெரராக இருக்க மாதிரி இருக்கீங்க, அதுதான் யோசித்தேன். அப்படிலாம் இல்லை, நான் பார்க்க தான் அப்படி. பட் எனக்குள்ளே நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. லைக் குக்கிங், அப்புறம் கேம் விளையாடுறது எல்லாமே. ஓ, சாருக்குள்ளே பல டேலண்ட் இருக்குது போல். சரி சரி, சீக்கிரம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்புறம் வெளியில் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. ஜேகே தான் போய் கதவை திறக்கிறாரு. சின்னம், ஹே ஜேகே. வயன்மா எப்படி இருக்கா? பரவாயில்லையா? பரவாயில்ல ஹியூங். வயன் மாடியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டுருக்கா. நீங்கள் போய் பாருங்கள், நான் சூப் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஏய், உனக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். ஹியூங் பரவாயில்ல, உங்களுக்கும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹியூங், நீங்கள் மேலே போங்க, போய் வயனை பார்த்துக்கோங்க, நான் இப்போ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். சரி ஜேகே. அதுக்கப்புறம் ஜின் மாடிக்க போகிறாரு. வயன் நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜின்,
வயனோட முடிய அழகாக கோதி விடுறாரு. வயன்மா, நீ பார்க்க நம்ம அம்மா மாதிரியே இருப்ப. நீ எது தப்பு பண்ணாலும் சரி, உன்னை திட்டக்கூட எனக்கு மனசு வராது. ஏன்னா நீ எனக்கு பொண்ணு மாதிரி. ஐ லவ் யூடா. நீ மட்டும் என் வாழ்க்கையில் இல்லைனா என்னைக்கு நானும் செத்துருப்பேன். நீ மட்டும்தான் என் வாழ்க்கையோட ஹோப்பே. இந்த மாதிரி பண்ணாதடா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ஜேகே சூப் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஜேகே, அதுக்குள்ளே ரெடி பண்ணி எடுத்து வந்துட்டியா? ரெடி. சரி கொடு, நான் வாயினுக்கு ஊட்டி விடுறேன். அதுக்கப்புறம் ஜேகே சூப்பு கொடுக்குறாரு. வயன்மா, வயன். யார்? ஜென்யோ, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. ஓ அப்படியா, சாரி. நல்லா தூங்கிட்டேனா, அதான். நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலே போதும். சரி, இந்த சூப் குடி. நீங்கள் ஊட்டி விடுங்களேன். நீ இருக்க பாரு, நானே ஊட்டி விடுறேன். அதுக்கப்புறம் அழகாக சூப் ஊட்டி விடுறாரு. நீங்கள் க்யூட்டாக வாங்கி குடிச்சிட்டே இருக்கீங்க. ஜேகே உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டே இருக்காரு. அதுவும் எஸ்பெஷலாக வயனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஜின் அங்கே ஊட்டிக்கிட்டே ஜேகே ஒரு சைட் கண்ணாக பார்க்குறாரு. ஆனால் ஜேகே அதை நோட் பண்ணல. அதுக்கப்புறம் ஜேகேவை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மிக் பண்ணுறாரு. வயன், இந்த டேப்லெட் போட்டுக்கோ. டேப்லெட் வேணாம். வயன்மா, நீ மட்டும் இதை சாப்பிட்லன்னு வச்சுக்கோ, அடுத்தது ஊசி வேணாம். நர்ஸ் கிட்ட வேணால் நான் பேசுகிறேன். அவங்க வீட்டுக்கே வந்து உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு போவாங்க. மெடிசன்லாம் வேணாம்ல. அப்போ ஒழுங்காக சாப்பிடு. இல்லை மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அடம் முடிச்சுட்டு டேப்லெட் சாப்பிட்றீங்க. சரிம்மா, நீ நல்லா தூங்கு. சரி, பாய், குட் நைட். அப்புறம் அழகாக போர்வை போத்துட்டு நல்லா க்யூட்டாக தூங்குறீங்க. ஜின் உங்களே பார்த்துட்டு குட் நைட்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஜேகேவும் ஜின் கூடயே வந்துடுறாரு. அப்படியே டின்னர் டைமும் வருது. வயன் நல்லா தூங்கிட்டே இருக்காங்க. ஜின்னும் ஜேகே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜேகே, சொல்லுங்க. உன்னை பற்றி ஏதாவது சொல்லு. புதுசாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கல்ல, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அப்புறம் ஜிமின் வயனோட ஃப்ரெண்டு, எங்கள் பக்கத்து வீட்டு பையன். பட் இப்போ எல்லாமே க்ளோஸ். வயனுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்ததில்லை. இப்போது ஜிமின் வந்ததுக்கப்புறம் அவள் எவ்வளோ மாறிட்டா. எங்கள் அப்பா அம்மா விட்டு போய் பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அது எல்லாமே இல்லாத குறைய நானும் ஜிமினும் பார்த்துக்குறோம். சரி, எங்களை விடு. உன்னை பற்றி சொல்லு. என்னை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு அப்பா அம்மா இல்லை. கிட்டத்தட்ட லோன்லியாக இருந்து நான் என்னோடய வாழ்க்கையை வெறுத்துட்டேன். அதனால்தான் சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜு மேலே ஏறினேன். என்னடா சொல்கிற? ஆமாம் எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. அதை முடிச்சுக்கலாம் தான் பிரிட்ஜு மேலே ஏறினேன். அப்போ தான் வயன் வந்து என்னை காப்பாற்றினான். அன்றைக்கி அவள் மட்டும் இல்லைனா இந்நேரம் உங்ககிட்ட இருந்து நான் பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டேன். அதுக்குன்னு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துடாத அவசரப்பட்டு, புரியுதா? தெரியும் வயன் இந்த வாழ்க்கை எவ்வளோ முக்கியம்னு சொல்லி கொடுத்தா. வயனை உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? ஆஸ் அ ஃப்ரெண்டா? ஓ ஃப்ரெண்டா? இந்த காலத்தில் இந்த பசங்களும் நம்ப முடியல. ஃப்ரெண்டுன்னு தான் கரெக்ட் பண்ணிடுறானுங்க. என்ன நீங்கள் சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா. சரி, நீ சாப்பிடு. அதுக்கப்புறம் 2 பேர் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எவ்வளோ நாள் நீ ஏன்டா இவ்வளோ ஆர்வமாக இருக்க? இல்லை, சும்மா தான். வயன் க்யூர் ஆகுற வரையும்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்குது. ஓகே ஹியூம், நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். சரி. அப்புறம் ஜேகே, அதுக்கப்புறம் ஜின்னுக்கு ஒரு கால் வருது. ஹலோ, எஸ் சார். இப்போவே வா. என்ன பண்ணுறது? ஓகே சார், நான் வரேன். தேங்க்யூ சார். என்னாச்சியும் உங்கள் ஃபேஸே ரொம்ப வாடின மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்கிற? இந்த போலீஸு கேஸு இதுவும் என்னை விட்டு போகாது. சரி, நான் இப்போ கிளம்பணும். ஹியூங், நீங்கள் இருக்க பொறுத்தா சொன்னீங்க. இருக்கணும் தான் நினச்சேன். வாயன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் நினச்சேன். இப்போ அவசர வேலையாக போகணும். சரி, நீ வாயனை பார்த்துப்பல? நான் பார்த்துக்கிறேன் ஹியூங். வாயனை நான் பார்த்துக்காம வேறு யார் பார்த்துக்க போகிறா? வாயனை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஓ சரி, நான் கிளம்புறேன். பாய் ஹியூங். இரு, நான் வாயனை போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜின் உங்கள் ரூமில் லைட் போடாமல் வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு பாய்மா, நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே அமைதியாக கிளம்பிடுறாரு. இப்படியே 1 வீக் ஆகுது. வயன் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒரு கிஸ் சீன் வருது. கமான் கமான் கமான், கிஸ் மீ, கிஸ் கிஸ் கிஸ். எஸ், கிஸ் பண்ணிட்டான். நம்ம வாழ்க்கையிலே அப்போ தான் இந்த மாதிரி நடக்க போதும். சிங்கிளாகவே சாக வேண்டியதான் போல். அட்லீஸ்ட் இப்படி பார்த்துக்காது, மனசை தேத்திப்போம். பார்த்தா வயனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார் இப்போது? ஓ, இந்த ஷாட்டியா? இந்த ஷாட்டிக்கு வேறு வேலையே இல்லை. ஹலோ, சொல்லுங்கள் சார். என்ன ஃப்ரீயாக இருக்கீங்க போல்? ஆமாண்டி, இப்போ தான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிது. சரி சொல்லு, நீ ஃப்ரீயா? நான் எப்போவுமே ஃப்ரீ தான். சரி, அப்போ நம்ம பீச்சில் மீட் பண்ணலாமா? சரி ஓகே, வரேன். ஒரு நிமிஷம் ஜேகே ஃப்ரீயான்னு கேட்டு வரேன். என்ன புதுசாக மேடம் ஜேகேலாம் சொல்கிறீங்க? ஆமாம், அப்போ அவன் மட்டும் கோச்சிக்க மாட்டானா? சரி சரி, நடத்து. சரி, நீ எப்போவும் மீட் பண்ணுற ப்ளேஸில் மீட் பண்ணலாம். வந்துடுறாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். சரி சரி, பாய் பாய். அதோட ஜிம்மின் கால் கட் பண்ணிடுறாரு. அதோட வயன் ஜேகே மாடியில் இருக்கார். அவர் தான் போய் பார்க்க போகிறாங்க. ஜேகே ரூமில் உட்காந்து லேப்பில் ஏதோ பார்த்துட்ருக்காரு. ஜேகே, வயன் சொல்லு வயன், எதாவது வேணுமா? இல்லை ஜேகே, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பீச்சுக்கு போகலாமா? பீச்சுக்கா? சரி போகலாம். நீ கூப்பிட்டு நான் வரலன்னா எப்படி? அதோட 2 பேரும் கிளம்பி பீச்சுக்கு போகிறாங்க. ஜிமின் போலீஸ் வண்டியில் தான் உட்காந்துட்ருக்காரு. ஹே ஷாட்டி, என்ன பண்ணுற? வந்துட்டிங்களா மேடம்? அதோட ஜேகேவை பார்த்து ஒரு ஸ்மோக் பண்ணுறாரு. நடத்து ஜிமின் சுமார். சரி, என்ன திடீர்னு வர சொன்ன? சும்மா ரொம்ப தலை வலிக்குது தெரியுமா? இப்போ ஒரு கேஸ் வேறு போயிட்டுருக்கு. எவ்வளோதான் நம்ம கேஸ் பிடிச்சி கொடுத்தாலும் அவனுங்க லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டுறானுங்க. கடுப்பாவது வயன். பேசாமல் இந்த வேலையை விட்டுடலான்னு இருக்கேன். என்னது, வேலையை விட போறியா? வேலையை விட்டுட்டு சோத்துக்கு சிங்கி அடிப்ப? நீ உன் வேலையை மட்டும் செய், மற்றதெல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு, புரியுதா? என்ன பண்ணுறது, சும்மா போயிட்டுருக்கேன். சரி, உனக்கு எப்படி போகுது லைஃப்? எனக்கா? அதோட ஜேகே, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, நான் கொஞ்ச நேரம் அந்த கால் நினச்சிட்டு வந்துடுறேன். அதோட ஜேகே அங்கே கிளம்பிடுறாரு. என்னோட லைஃபா ஏதோ போகுது. அப்புறம் நான் ஜேகே வயன் ஏதோ சொல்லலான்னு வராங்க. அதுக்குள்ளே ஜிமினுக்கு ஃபோன் வருது. ஹலோ, எஸ் சார். ஓகே சார், ஐ பி தேர் இன் 5 minutes சார். ஓகே சார், தேங்க்யூ. என்னடா ஆச்சு? திருப்பியும் கேஸ். ரொம்ப டென்ஷன் ஆகாத, ஜஸ்ட் கூல், ஓகே? போயிட்டு என்ன பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு, சரியா? சாரி வயன், உன்னை வர சொல்லிவிட்டு நான் கிளம்புற வேண்டியதாக இருந்துச்சு. இருக்கட்டும், பரவாயில்ல, உனக்கு வேலை தான் முக்கியம். போயிட்டு வா, பாய். பாய்டி. அதோட ஜிம்மின் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வயன் ஜேகே தான் பார்த்துட்ருக்காங்க. ஜேகே கால் நினச்சிட்டு செப்பலை எடுத்துகிட்டு
பொறுமையாக வராங்க வாயன் பார்த்து. சிக்கே சொல்லுவாயன். கொஞ்ச நேரம் பேசலாமா? என்ன பேச போகிறோம்? பேசலாமே. அதோட 2 பேரும் உட்காந்து அந்த அலையை பார்த்துட்ருக்காங்க. சிக்கே இந்த அலையை பார்த்தியா? எவ்வளோ அழகாக இருக்குல்ல? ஆமாம் வாயன். இந்த அழகில் போல தான் என் லைஃப்பும் இருந்துச்சு. அவ்வளோ அழகான ஒரு லைஃப். நான் தான் லக்கின்னே சொல்லலாம். என் அப்பா அம்மா, என் ஹியூங், ஜிமின், நாங்கள் 5 பேருமே அவ்வளோ ஒரு சந்தோஷமான லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருந்தோம் தெரியுமா? அந்த நாள் மட்டும் என் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஓகே டாமி, இந்த கண்டினியூஷன் நம்ம பார்ட் 4ல் பார்க்கலாம். உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க. பாய் அம்மி, சராங்கே.